ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியமாக ஒரு 11 மணி போல் கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோபா வாங்குறதாங்க கடைக்கு வந்துக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ சோபா வச்சுருக்காங்க. இதில் எங்களுக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கினோங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. அதனால் ஆர்டர் பண்ணிட்டோங்க. ஆர்டர் பண்ணது இன்னொரு 5-6 நாளில் வீட்டுக்கே வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா நம்ம தான் போன வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் சுற்றி பார்க்குவோம்ல, அது போல் தாங்க நானும் சுற்றி பார்த்துன்னு இருந்தேன். இந்த டைல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சாமி முகமெல்லாம் அந்த அளவுக்கு லட்சணமாக அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு மணி போல் ஆயிடுச்சுங்க. வந்து மதியம் சமையல் தாங்க. அரிசி போகும்போதே ஊற வச்சுட்டு இருந்தாங்க. அரிசி கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறாங்க. கத்திரிக்காய் இருந்துச்சு. இது கூடவே பூசணிக்காய்ங்க. அன்றைக்கி பாதி செஞ்சுட்டேன். அதில் மீதி பாதியும் எடுத்து வச்சுக்கிறேன். இது வாழைக்காவும் 2 வாழைக்காய் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு என்னென்ன சமையல் சமைக்கிறோன்ட்டு பார்க்கலாம். சாதம் செய்கிறதுக்காக ஒலையும் பிடிச்சி வச்சுட்டாங்க. தண்ணி மூடி வச்சுட்டாங்க. அரிசி நல்லா ஒலை கொதிக்கிட்டோம். அடுத்தது பூசணிக்காய் பொரியல் செய்ய போகிறோங்க. அதுக்கு பூசணிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் கொஞ்சம் ஹார்டான ஒரு வெஜிடபிள் தாங்க. அதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கட் பண்ணிவிட்டு பொரியல் செஞ்சால் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டிலலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பூசணிக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக பூசணிக்காய் சாப்பிடாதவங்க இது மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லதும் கூட. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணும்போதே பசங்க வந்துட்டு போயிட்டு விளையாடினே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதுவே சரியாக போகும். பாருங்கள் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இப்போ பூசணிக்காவை கட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே பூண்டு வெங்காயமெல்லாம் உரித்து தாங்க வச்சுருப்பேன். அதை வச்சு நம்ம சமைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டையும் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பூசணிக்காயை சேர்த்துக்கலாங்க. பூசணிக்காய் பொரியல் ரொம்பவே ஈஸி தாங்க செய்கிறது. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பூசணிக்காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். இதுலேயே நல்லா வெந்துருங்க. கொஞ்ச நேரத்துலேயே வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா கொல கொலன்னு காயெல்லாம் கரைஞ்சி போயிடும். இப்போ இதை மூடி போட்டு காய் நல்லா வேகட்டும். அரிசி ஒலையும் கொச்சாச்சுங்க. அது அரிசி சேர்த்துட்டு தண்ணிக்கு உப்பு போட்டுக்கிறாங்க. எப்பவுமே சாதம் வடிக்கும் போது உப்பு போட்டு தான் வடிப்போம். அதனால் உப்பும் போட்டுக்கிறேன். காலையிலே வேர்க்கடலே வறுத்து சட்னி பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கத்திரிக்காவை எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு செய்ய போகிறாங்க. அதுக்காக 4 தக்காளி, 1 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் தொக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பிரியாணி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் அடுத்தது பூசணிக்காய் பாருங்கள் ரொம்பவே வந்துடுச்சுங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு வேகணும். பாருங்கள் கட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உடையணுங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு இறங்கினா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் கத்திரிக்காய் தொக்கு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்து கூடலாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுக்கலாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு. அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறாங்க. கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஏன்னா கத்திரிக்காய் வதக்கும் போதே வதங்கிடும். கத்திரிக்காவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறாங்க.
கத்திரிக்காய் பார்த்து கட் பண்ணிக்கோங்க, பூச்சி ஏதாவது இருக்கும். கட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே நல்லா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்றதுனால எண்ணெயிலே நல்லா வதங்கணுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்கும் போது உப்பு சேர்த்து வதக்கணுங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு கத்திரிக்காய் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா வாழைக்காவை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இது வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் வறுவல் மாதிரியே இருக்குங்க இந்த வாழைக்காய் வறுவல். கேப்பில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கத்திரிக்காயையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய் நல்லா வதங்கணுங்க. இல்லை நீங்கள் தனியாக வறுத்துட்டு கூட சேர்த்து செய்யலாம். நான் இதுலேயே ஒன்றாவே வறுத்துட்டு செய்வேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வாழைக்காவை வெட்டிக்கலாங்க. வாழைக்காவை தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கருப்பாயிடும். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். ரொம்ப தப்பமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு மீடியமான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு காஞ்சி போன மாதிரி ரொம்பவே நல்லா இருக்காது. கொஞ்சம் தப்பமாக இருந்தால் தான் நல்லா மேலே நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைக்காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவல் மீன் வறுவல் மாதிரியே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டு பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வாழைக்காய் வறுவல். இந்த வாழைக்காய் நம்ம வீட்டு தோட்டத்திலே வளர்ந்ததுங்க. ஏற்கனவே தோட்டத்து வீடியோவில் போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணது. இந்த அளவுக்கு வந்துக்குதுங்க 2 வாழைக்காய். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. சாதமும் வெந்துடுச்சு. சாதத்தை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கணுங்க. கத்திரிக்காயோட தோலெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் ஏன் சேர்த்துக்கிறேன்னா அது தீஞ்சு போகாமல் கத்திரிக்காய் நல்லா வதங்குங்க. அதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய், தக்காளி, புளியும் சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாங்க. கத்திரிக்காய் நல்லா தொக்கு மாதிரி வதங்கட்டும். இப்போது வாழைக்காய் வறுவலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகமும் பொடி பண்ணி வச்சுக்கிறது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலரும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வாழைக்காவை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக மசாலா தடவிக்கலாங்க. பொறுமையாக எல்லா வாழைக்காவிலையும் மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா வாசனையாக மீன் வறுவல் மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைக்காய் ரொம்ப நேரம் ஊற வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண உடனே கூட பொரித்து சாப்பிட்லாம். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த மசாலா நல்லா வாசனையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதை பொரிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறாங்க. இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் கூட நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தோசைக்கல்லே போட்டு ஃப்ரை பண்ணுறேங்க. உண்மையிலேயே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் மொத்தமாக சேர்க்காமல் இது போல் ஒன்றா எடுத்து ரவுண்டாக வச்சிடலாங்க. வச்சுட்டு பாருங்கள், வேக ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்ச நேரம் வந்ததுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வறுத்துருச்சு. இன்னொரு பக்கமும் நல்லா வறுக்கிறதுக்காக திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி நல்லா வேக வச்சு மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்தாலே போதும். டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
வாழைக்காவை நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்தால் சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்குள்ளவே பாத்திரங்களும் நிறைய சேர்ந்துச்சுங்க. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டா அதுக்கப்புறமா சாப்பிட்டு ஃப்ரீ ஆயிடலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பாருங்கள், நல்லா சுண்டிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வாழைக்காய் வறுவல். பாருங்கள், வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தீயக்கூடாது, இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். சுட சுட சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம் ரொம்ப நல்லா பளபளன்னு வடிச்சுக்கிறேன். இது வந்து பூசணிக்காய் பொரியலுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூசணிக்காய் பொரியல். இது கூடவே நாம் செஞ்ச கத்திரிக்காய் தொக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, வாழைக்காய் வறுவலுங்க. இது ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவல். மொறுன்னு சாப்பிட்றதுக்கு. சமைச்சிட்டு பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. மதியம் இதெல்லாம் தாங்க நான் சமைச்சேன். உங்கள் வீட்டில் என்னென்ன சமைச்சிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய். நீங்களும் வாங்க, எங்கள் கூடவே சேர்ந்து சாப்பிட்லாம். வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேங்க. பசங்க கூட சேர்ந்து சமைக்கிறதுனால ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. எனக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறது ரொம்பவே பிடிக்குங்க. நீங்களும் பார்த்துட்டு இது போல் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. பாய்.